Hello students, exercise 1.3 seventh sum பார்க்க போறப்ப an open box is to be made from a square piece of material 24 centimeter on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown. Express the volume of the box as a function of x. இப்ப diagrams கொடுத்திருக்காங்க. First என்ன சொல்லிருக்காங்க, ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு, அதோட சைட்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க 24, எல்லா சைடுமே 24 கொடுத்துட்டாங்க. கார்னரை வந்து ஈக்குவலா கட் பண்ண போறோம். கார்னர் எல்லா கார்னர்லயுமே ஈக்குவலா கட் பண்ணி ஈக்குவல் ஸ்கொயர்ஸை கட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி மேக் பண்ண போறோம். அப்ப இதை என்ன சொல்லியிருக்காங்க, இங்க வந்து இப்ப நம்ம கட் பண்ண போற ஏரியா எதுன்னா அந்த எக்ஸ் மார்க் பண்ணிருக்கோம் பாருங்களேன், இது மட்டும் ஈக்குவலா 4 சைட்ஸுமே ஈக்குவலா வந்து நம்ம கட் பண்ண போறோம். அப்ப மொத்தமா எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 24 சென்டிமீட்டர். அதுல இருந்து ரெண்டு சைடு எக்ஸ் எக்ஸ் கட் பண்ண போறோம். அப்ப மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அப்ப இது என்னன்னு எடுத்துக்கலாம் நம்ம, 24 மைனஸ் 2x. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் 2x. பிரெத் என்ன கிடைக்கும், அப்ப ஸ்கொயர். ஸ்கொயர்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், லென்த் பிரெத் ஈக்குவல். அப்ப 24 மைனஸ் 2x. ஹைட் என்ன சொல்லியிருந்தோம், ஹோல் பண்றோட ஹைட் என்னது, எக்ஸ். இப்ப ஹைட் வந்து எக்ஸ். இப்ப இதோட ஷேப் என்ன சொல்லலாம், வால்யூம் ஆஃப் பாக்ஸோட ஷேப் என்ன, கியூபாய்டு. அப்ப வால்யூம் ஆஃப் கியூபாய்டு, பாக்ஸ் ஆர் கியூபாய்டு, எல் இன்டு பி இன்டு ஹைட். லென்த் என்ன நம்மளுக்கு 24 மைனஸ் 2x இன்டு 24 மைனஸ் 2x இன்டு எக்ஸ். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு டேர்ம் முதல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 24 into 24 576, 24 minus 2x 48x. நெக்ஸ்ட் இது பண்ணா 48x. நெக்ஸ்ட் இது பிளஸ் 4x ஸ்கொயர். இப்போ ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கு, நம்மளுக்கு எக்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 48x மைனஸ் மைனஸ்னா பிளஸ் பண்ணணும். அப்ப 96x பிளஸ் 4x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ். இப்போ 576x மைனஸ் 96x ஸ்கொயர் பிளஸ் 4x கியூப். இப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம், வால்யூம் ஆஃப் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எப்பயுமே எக்ஸ்ல ஹையஸ்ட் பவர் எது, கியூப். எது ஹையஸ்ட் பவரோ அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ 4x கியூப் மைனஸ் 96x ஸ்கொயர் பிளஸ் 576x. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். a function f is defined by f of x is equal to 3 minus 2x. find x such that f of x square is equal to f of x the whole square. ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, f of x is equal to 3 minus 2x கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் f of x square is equal to f of x the whole square. f of x நம்மளுக்கு தெரியுமா, அப்ப x இருக்க இடத்துல இங்க x ஸ்கொயர் போட போனோம். அப்ப f of x square is equal to 3 minus 2 into x square, 2 into x square. அப்ப இதுதான் f of x square. நெக்ஸ்ட் அதே மாதிரியே f of x the whole square. என்ன எழுதலாம், 3 minus 2x the whole square. இப்ப இது என்ன மெத்தட்ல இருக்கு, a minus b the whole square. அப்ப a square plus b square minus 2ab. இப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஏன்றது என்னது, ஏன்றது 3, bன்றது 2x. a ஸ்கொயர்னா a 3 into 3 9 plus b ஸ்கொயர் 2x into 2x 4x ஸ்கொயர் minus 2 into ab. 3 into 2 6, 6 into 2 12 minus 12x. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம், 4x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 9. ரெண்டுக்குமே வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். f of x ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 minus 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு f of x தி ஹோல் ஸ்கொயருக்கு 4x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 9. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரா, எக்ஸ்
எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸாக தனியாக எடுத்து எழுதிடலாம். 4x² மைனஸ் 2x வரும்போது ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஆகும். மைனஸ் 12x அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 9 ப்ளஸ் 3 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 3 ஆயிரும். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4x² ப்ளஸ் 2x² எவ்வளோ வரும்? 6x². எக்ஸ் டேர்ம் ஒன்று தான் இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ப்ளஸ் 9 மைனஸ் 3 எவ்வளோ? ப்ளஸ் 6. இப்போ 6x² மைனஸ் 12x ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 6ஆல் அதை டிவைட் பண்ணலாமா அந்த ஈக்குவேஷனை? 6ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கு? x² மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஃபேக்டரைஸ் பண்ண என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இங்க என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மை அப்படியே எடுத்து எழுதிடணும். அதே மாதிரி இந்த டேர்ம் எப்பயுமே ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன பார்க்கணும்னா, x² முன்னாடி ஏதாவது டேர்ம் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை இங்க இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் இது எழுதணும். 1 இருக்கதா தான் அர்த்தம். x² முன்னாடி எந்த டேர்முமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். அப்போ 1 × 1 1. சென்டர்ல இருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதிடலாம். இப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணா 1 கிடைக்கணும், பிளஸோ மைனஸோ பண்ணும்போது -2 கிடைக்கணும். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 1 × 1 1. சிம்பிள் என்ன பண்ணலாம்? மைனஸ் பிளஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கணும் மைனஸ் 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 -1 × -1 + 1 -1 -1 பண்ணா ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடும். அப்ப கரெக்டா வருது. இங்க என்ன இருக்கு? x² இருக்கு. அப்ப x இன்டூ இங்கே ஒரு x. ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்குது? x - 1 ஈக்குவல் டு 0. இப்போ x - 1 ஈக்குவல் டு 0னா x இஸ் ஈக்குவல் டு 1. Students, next 9th sum பார்க்கலாம். A plane is flying at a speed of 500 km/h. Express the distance d traveled by the plane as function of time t in hours. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு வந்து 500 km/h கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் வந்து d as a function எடுத்துக்கணும். டைம் வந்து t ஹவர்ஸ்ல. கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம். அப்ப இதை வச்சு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா? ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு distance by time. இப்போ d தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைன் பண்ண போறோம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் என்ன தெரியும் நம்மளுக்கு? 500. t என்ன தெரியும்? ஸ்மால் t அப்படியே இருக்கு. அப்போ d இஸ் ஈக்குவல் டு 500 இன்டு t. நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ரெக்வயர்டு distance d in function time t. Students, next 10th sum பார்க்கலாம். The data in the adjacent table depicts the length of a forehand and the corresponding height. Based on this data, a students find a relationship between height y and the forehand length x. y is equal to ax plus b. a, b are constants. 4 subdivisions கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் a and b. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அப்ப பார்க்கலாமா? நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க? கொஸ்டின்ல வந்து டேப்லர் காலத்துல எக்ஸ் வந்து லென்த், அதோட சென்டிமீட்டர்ல கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து ஒய் இன்ச்சஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? y is equal to ax plus 3. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்க்கணும். அப்ப நம்ம டேப்லர் காலம் இருக்கிறத வச்சு எழுதலாமா? டேப்லர் காலம் என்ன இருக்கு? 35 56. இப்போ 35, 56. நெக்ஸ்ட் 45, 65. 50, 69.5. 55, 74. இப்போ ரிலேஷன் எழுதியாச்சு. ரிலேஷன் எழுதியாச்சுன்னா நம்ம ஏரோ டயக்ராம் போடலாமா? ஏரோ டயக்ராம் போட்டோம்னா எக்ஸ் அண்ட் ஒய். 35, 45, 50, 55, 56, 65, 69.5, 74. இப்போ ஃபர்ஸ்ட் மேப் பண்ணிடலாம். 35 to 55, 56, 45 to 65, 50 to 69.5, 55 to 74. மேப் பண்ணியாச்சு. மேப்பிங்ல எக்ஸ்ல இருந்து எல்லா ஒய்க்குமே ஈச் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஹாஸ் யூனிக் இமேஜ். ஒவ்வொரு இமேஜோட மட்டும்தான் மேப் ஆயிருக்கு. அதனால இது என்னது? ஃபங்க்ஷன். இப்போ ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன்.
செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு இருக்கு. கன்சிடர் தி டூ ஆர்டர் பேர்ஸ். ஆர்ன்ற ரிலேஷன் வந்து டூ ஆர்டர் பேரை நம்ம எடுத்து எழுத போகிறோம். 35 to 56, 45 to 65. இப்போ இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் மேக் பண்ணலாமா? நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ரிலேஷன் y is equal to ax plus b. இப்போ 35, 56 இது x, இது y. அப்போ இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y என்னது 56 is equal to a into 35 plus b. இப்போ 56 minus 35a plus b, இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 45, 65. 45, 65 வச்சு ஒரு ஈக்குவேஷன் மேக் பண்ண போறோம். x, y. y என்னது 65 is equal to a into 45 plus b. 65 is equal to 45a plus b. இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி தான் நம்ம a bன்றதை ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எடுக்கலாம். 35a plus b is equal to 56. 45a plus b is equal to 65. கேன்சல் பண்ணலாமா? ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாக மாற்றிடணும். அப்புறம் தான் எலிமினேஷன் மெத்தட் படி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் மைனஸ்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 10a is equal to 65ல 56 போச்சு மைனஸ் 9. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 10a is equal to 9. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 9/10. இப்போ இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், a is equal to 0.9. ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சப்ஸ்டியூட் a is equal to 0.9 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 35a plus b is equal to 56. ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இன்டூ 0.9 plus b is equal to 56. மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 0.9 into 35, 4, 31, 0, 0. அப்போ 31.5. 31.5 plus b is equal to 56. b ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ 56 minus 31.5 is equal to 24.5 equal to 24.5. இப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். y is equal to ax plus b. a ஓட வேல்யூ என்ன, 0.9x plus 24.5. y is equal to இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் யூஸ் ஆகும். தேர்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் அ பர்சன் whose forehand length is 40 cm. ஹைட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன தெரியும், y is equal to 0.9x is equal to 24.5. அப்ப ஹைட்ன்றது நம்மளுக்கு என்ன தெரியும், ஹைட்ன்றத நம்ம வந்து அங்க இருப்போம் ஒய்யா எடுத்திருப்போம். 0.9 into 40 plus 24.5. அப்ப அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 9 into 4 36. பாயிண்ட் வைக்கும்போது 36 plus 24.5. 5, 6 plus 4, 10 plus 1, 60.5. ஹைட்டோடது ஒய்யோட வேல்யூ என்ன, y is equal to 60. ஹைட் வந்து எதுல எழுதணும், இன்ச்சஸ்ல எழுதணும். அப்ப 60.5 inches. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருப்பாங்க, ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் forehand of a person if the height is 53.3 inches. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன தெரியாது, லென்த் தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 53.3 inches. இப்போ y is equal to 0.9x plus 24.5. ஹைட் வந்து 53.3 is equal to 0.9 into x plus 24.5. அப்போ 53.3 minus 24.5 is equal to 0.9x. இப்போ இந்த ரெண்டு டேர்மே ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்றோம்னா என்ன கிடைக்கும், 28.8 is equal to 0.9x. 28.8 divided by 0.9 is equal to x.
இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண என்ன பண்ணணும்? பாயிண்ட்ல இருக்கு. அப்போ 28.8 டிவைடட் பை 0.9 நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல 10ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோம். அப்போ 288/9. 288/9 எப்படி போடலாம்? 3 9s are 27, 18 ரிமைனிங். அப்போ 2 0. அப்போ x is equal to 32. லென்த் வந்து எதுல கொடுத்துருப்பாங்க? நம்மளுக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப 32 சென்டிமீட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.3ல 10 சம்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.